Hello friends, I am Dr. Karthik. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா +2 ஃபிசிக்ஸில் இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ங்கிற சாப்டரில் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னு ஒன்று இருக்கும். அதாவது ஃபோர்ஸஸ் டியூ டு மல்டிபிள் சார்ஜஸ், ஃபோர்ஸஸ் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்செப்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாகவே நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸுங்கிற சாப்டரில் இருக்கிற கான்செப்ட்ஸை ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். ஸோ என்னோட பிளேலிஸ்ட்டில் நான் ப்ரீவியஸாக அப்லோட் பண்ண வீடியோஸை நீங்கள் யாரும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்க வந்தீங்க அப்படின்னா உங்களால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க இப்போ இந்த வீடியோவோட கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ இந்த டைட்டில் பாருங்கள், ஃபோர்ஸஸ் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸில் மோர் தென் 2 சார்ஜஸ் இருக்குது. சரிங்களா, மோர் தென் 2 சார்ஜஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த பிளேலிஸ்ட்டில் ப்ரீவியஸாக நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் நம்ம இந்த கூலும்ஸ் லாவை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போதெல்லாம் நான் எப்படி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஒரு ஸ்பேஸில் 2 சார்ஜஸ் இருந்தால் அந்த சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறது, அதே மாதிரி இந்த மாதிரி கூலும்ஸ் லாவை பேஸ் பண்ணி நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி தான் இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஷன் இருக்கும். அதாவது ஒரு ஸ்பேஸில் 2 சார்ஜஸ் மட்டும் இருந்தால் அந்த 2 சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த கூலும் ஃபோர்ஸ் அதை கால்குலேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நம்ம இந்த பிளேலிஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த கான்செப்டோட ஒரு எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னா ஒரு ஸ்பேஸில் உங்களுக்கு நிறைய சார்ஜஸ் இருக்குது. அப்படி நிறைய சார்ஜஸ் இருந்தது அப்படின்னா ஒரு சார்ஜ் மேலே மற்ற சார்ஜஸோடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். சூப்பர் பொசிஷன் அப்படின்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று அப்படியே என்ன ஆகுறது அப்படின்னா அக்குமுலேட் ஆகுறது. ஸோ ஒன்று மேலே ஒன்று அப்படியே அக்குமுலேட் ஆகுறது அல்லது ஓவர்லேப் ஆகுறது, அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸுக்கு மட்டும்தான் அந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்ளை ஆகணுங்கிறது கிடையாது. ஃபிசிக்ஸில் இப்போ வேவ் ஆப்டிக்ஸ்லாம் படிச்சிங்க அப்படின்னா அதுலேயும் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்ங்கிறதுலாம் வரும். ஸோ அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபியரன்ஸ் இந்த மாதிரிலாம் சில கான்செப்ட்ஸோட சம்மந்தப்பட்டது. அப்போ சூப்பர் பொசிஷன்னாலே ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகுறதுங்கிறது தான் அர்த்தம். ஸோ இது ஒரு காமனான ஒரு வேர்டு. சூப்பர் பொசிஷனுங்கிறது காமனான ஒரு வேர்டு. அதை நம்ம இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் சொல்கிறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 4 சார்ஜஸ் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல 4 சார்ஜஸ் இருக்கு. அப்போது இந்த சார்ஜுக்கும் ஸோ Q1, Q2, Q3, Q4னு 4 சார்ஜஸ் இருக்கு. இந்த Q1க்கும் Q2க்கும் நடுவில் கூலும் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா? கூலும்ஸ் லா படி உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா Q1க்கும் Q2க்கும் நடுவில் கூலும் ஃபோர்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் இந்த Q3க்கும் Q1க்கும் நடுவில் கூலும் ஃபோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த Q1க்கும் Q4க்கும் நடுவில் கூலும் ஃபோர்ஸ் ஆனது உங்களுக்கு இருக்கும். அப்போ மோர் தென் 2 சார்ஜஸ் ஒரு ஸ்பேஸ்ல இருக்கும்போது ஒரு சார்ஜ் மேல மற்ற எல்லா சார்ஜஸும் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை செலுத்தும். அப்படி செலுத்தும் போது இந்த சார்ஜ் மேல இந்த சார்ஜ் ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. அதே மாதிரி இந்த Q1 மேல இந்த Q3ங்கிற சார்ஜ் ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. அப்படின்னா இந்த 2 ஃபோர்ஸஸும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஈச் அதர், அதாவது அன்அஃபெக்டடா இருக்கும். அன்அஃபெக்டட்னா இந்த 2 சார்ஜுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஃபோர்ஸஸ் உடைய அந்த மேக்னிடியூட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோர்ஸ்னால அஃபெக்ட் ஆகாது. அஃப்கோர்ஸ் சில ஸ்பெஷல் கேசஸ் இருக்கு. ஸோ இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிளே நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போகும்போது உங்களுக்கு அது புரியும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சார்ஜ் இருக்குன்னா அந்த சார்ஜ் மேலே மற்ற எல்லா சார்ஜஸும் தன்னுடைய ஃபோர்ஸை கொடுக்கும். அப்போ ஒரு சார்ஜ் இருக்குன்னா அது மேலே ஒரு ஃபோர்ஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகுதுங்கிறது அர்த்தம் கிடையாது. கூலும்ஸ் லா படி ஒரு சார்ஜ் மேலே மற்ற ஒவ்வொரு சார்ஜும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தும் அல்லது தன்னுடைய ஃபோர்ஸை செலுத்தும். அப்போ இந்த Q1ங்கிற சார்ஜ் மேலே இருக்கக்கூடிய மொத்த ஃபோர்ஸ் என்ன, நெட் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த Q1ங்கிற சார்ஜ் மேலே இந்த Q2 சார்ஜ் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கும், Q3 சார்ஜ் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கும், Q4 சார்ஜ் எவ்வளோ ஃபோர்ஸை கொடுக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ஃபோர்ஸையும் நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா சம் பண்ணணும் அல்லது ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ் அல்லது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஸோ ஒரு சார்ஜ் மேலே இருக்கிற மற்ற எல்லா ஃபோர்ஸஸையும் நீங்கள் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் நீங்கள் சம் பண்ணணும்.
இப்போ இங்கே வந்து நான் Q1 மேலே Q2 கொடுக்குற ஃபோர்ஸு, Q3 கொடுக்குற ஃபோர்ஸு, Q4 கொடுக்குற ஃபோர்ஸை பற்றி தான் இப்போ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். பட் வந்து இந்த Q2க்கும் Q3க்கும் நடுவுலையுமே என்ன இருக்கும் அப்படின்னா ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ Q2க்கும் Q3க்கும் நடுவில் ஃபோர்ஸ் இருக்கும், Q2க்கும் Q4க்கும் நடுவுலையும் ஃபோர்ஸஸ் இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோவில் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இந்த Q1ங்கிற சார்ஜை மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். இந்த Q1ங்கிற சார்ஜுக்கும் Q2க்கும் நடுவில் இருக்கிற அந்த ஃபோர்ஸ் எந்த டிரெக்ஷனில் இருக்கும்? கூலும்ஸ் லா படி along the line joining the two forces. So along the line joining the two forces. So இங்கே Q2 இருக்கு. So Q2க்கும் Q1க்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா along the line joining the two forces இருக்கும். ஸோ இதை வந்து F12 சொல்லி நம்ம எழுதலாம். F12 அப்படின்னு சொல்லி நாம எழுதலாம். அதே மாதிரி இந்த Q1க்கும் Q3க்கும் நடுவில் இருக்கிற இந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி along the line joining the two forces. அப்போ இது வந்து F13 அப்படின்னு சொல்லலாம். F13. ஸோ A வந்து இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க 1 கொடுக்குறேன். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேலே தேர்ட் சார்ஜ் கொடுக்குற ஃபோர்ஸ், அதுதான் F13. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேலே இந்த செகண்ட் சார்ஜ் கொடுக்குற ஃபோர்ஸ், அதுதான் F12. ஸோ இந்த கன்வென்ஷன் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு கூலும்ஸ் லாவோட டிஸ்கஷன்லேயே சொல்லியிருக்கேன். கூலும்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து இதே பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த வீடியோவை பாருங்கள். அதாவது இந்த Q1ங்கிற இந்த சார்ஜ் மேலே செகண்ட் சார்ஜ் கொடுக்குற ஃபோர்ஸ் F12. ஸோ ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேலே செகண்ட் சார்ஜ் கொடுக்குற ஃபோர்ஸ், இங்கே ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேலே தேர்ட் சார்ஜ் கொடுக்குற ஃபோர்ஸ். அதே மாதிரி இந்த Q1 மேலே இந்த Q4 அப்படிங்கிற இந்த சார்ஜ் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரெக்ஷனில் இருக்கும். F14 அதாவது ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேலே ஃபோர்த் சார்ஜ் கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ். ஸோ இப்போ இந்த அலாங் திஸ் லைன் நம்ம அந்த டிஸ்டன்ஸ் வெக்டார் எழுதுவோம் இல்லையா? கூலும்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்மில் சொல்லியிருப்பேன். இந்த டிஸ்டன்ஸ் வெக்டார் எழுதும்போது இது என்னவா இருக்கும் அப்படின்னா R21 கேப், அதாவது செகண்ட் சார்ஜ்ல இருந்து ஃபர்ஸ்ட் சார்ஜுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் R21 கேப். அதே மாதிரி இங்கே R31 கேப், அதே மாதிரி இங்கே R41 கேப். சரிங்களா? இந்த யூனிட் வெக்டாரை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், எதனால யூஸ் பண்ணுறோம்? அந்த சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த ஃபோர்ஸஸை எழுதும்போது அந்த ஃபோர்ஸை நீங்கள் வந்து எப்படி மாற்றணும் அப்படின்னா வெக்டார் ஃபார்மில் மாற்றணும். ஸோ வெக்டார் ஃபார்மில் மாற்றுறதுக்காக இந்த யூனிட் வெக்டார்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதனால தான் இதை வந்து நம்ம எழுதியிருக்கேன். ஸோ இங்கேயும் நீங்கள் வந்து வெக்டார் நோட்டேஷன்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்படி போடும்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா F12 என்னங்கிறத எழுத போகிறேன். F12. ஸோ அது வந்து ஈக்குவல் டு K. சரிங்களா? கேங்கிறது கான்ஸ்டன்ட்டு. இப்போ இந்த சார்ஜஸ் எல்லாத்தையும் ஏர் மீடியமில் வச்சுருந்தா அந்த கான்ஸ்டன்ட் வந்து 1/4πε0 வரும். இதுவே வந்து இந்த சார்ஜஸை நான் வேறு மீடியமில் வச்சுருந்தேன் அப்படின்னா 1/4πε சொல்லி வரும். ஸோ அப்போது நான் இந்த கான்ஸ்டன்ட்டை கேங்கிறத நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பொதுவாக கேன்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து வேறு ஏர் அல்லது வேக்யூமை தவிர வேறு ஏதாவது மீடியமில் வச்சிங்கன்னா இந்த கேயோட வேல்யூ 1/4πε வரும். இதுவே ஏர் அல்லது வேக்யூமில் வச்சிங்கன்னா இந்த கேயோட வேல்யூ 1/4πε0 வரும். ஸோ இந்த இடத்துல நான் எடுத்துருக்கிறது இந்த சார்ஜஸ் எல்லாமே எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா இது எல்லாமே ஏதோ ஒரு மீடியமில் இருக்குன்னு எடுத்திருக்கேன். ஸோ அதனால் கேங்கிறத நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ F12 ஈக்குவல் டு Q1 Q2 by R21 ஸ்கொயர் இன்டூ R21 கேப். சரிங்களா? ஏன்னா இந்த யூனிட் வெக்டாரால் மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் இந்த குவான்டிட்டி உங்களுக்கு என்னவா மாறும், வெக்டாராக மாறும். ஸோ அதே மாதிரி F13 equal to K Q1 Q3 divided by R31 square into R31 cap. அதே மாதிரி F14 equal to K to Q1 Q4 divided by R41 square into R41 cap. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா Q1ங்கிற சார்ஜ் மேலே செகண்ட் சார்ஜ் கொடுக்குற ஃபோர்ஸ், தேர்ட் சார்ஜ் கொடுக்குற ஃபோர்ஸ், ஃபோர்த்து சார்ஜ் கொடுக்குற ஃபோர்ஸ், இதை நம்ம எழுதிட்டோம். அப்போ நெட் ஃபோர்ஸ் ஆன் திஸ் சார்ஜ் F1, அதை வந்து நான் F1ன்னு சொல்லி எழுதிக்கிறேன். இப்போ என்னவா வரும்? F12 F13 ப்ளஸ் F14. அஃப்கோர்ஸ் வந்து ஒவ்வொன்றையும் நான் வெக்டார்னு தான் சொல்லணும். வெக்டார் F12, வெக்டார் F13, வெக்டார் F14
4. இந்த இடத்துல 4 சார்ஜ் தான் மொத்தமாக இருக்குது, அதனால் நமக்கு இவ்வளோ டேர்ம்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இதுவே வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் உங்களுக்கு n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கலாம். சரிங்களா, இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் 4 சார்ஜ் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு 100 சார்ஜஸ் இருக்கலாம், 110 இருக்கலாம், 1000 சார்ஜஸ் இருக்கலாம், 1124 இருக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் உங்களுக்கு மோர் தென் 2 சார்ஜஸ் இருந்தாலே சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்ங்கிறத நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னா அந்த ஒரு சார்ஜ் மேலே மிச்சம் இருக்கிற எல்லா சார்ஜஸும் ஃபோர்ஸை கொடுக்குங்கிறது தான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா, இது எல்லாத்தையும் நான் வந்து ஆட் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ வெக்டார் F1 ஈக்குவல் டு F12 ப்ளஸ் F13 ப்ளஸ் F14. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். எல்லாத்தையும் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டே வரணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிட்டே வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ ஜென்ரலாக வந்து ஒரு இடத்துல வந்து சார்ஜஸ் இருக்குது. சரிங்களா, ஜென்ரலாக வந்து ஒரு இடத்துல சார்ஜ் இருக்குது. ஸோ அப்போ வந்து சார்ஜஸ் இருக்குது, மல்டிபிள் சார்ஜஸ் இருக்குது, n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் எப்படி வந்து இந்த டோட்டல் வேல்யூவை எழுதுவீங்க? இந்த டோட்டல் வேல்யூவை வந்து அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா, if you have I number of charges or if you have n number of charges, ஸோ அப்போ F சரிங்களா F1I அப்படின்னு எழுதிங்க. F1I அப்படின்னா ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேலே I நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. I நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா ஃபோர்ஸை கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, காமனாக எது வரும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா கேங்கிறது காமனாக உங்களுக்கு வரும். ஸோ இங்கே நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் பாருங்க. F1 ஈக்குவல் டு K வந்து காமனாக வந்துடும். சரிங்களா, எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உள்ள என்ன வரும்? Q1 Q2 by R21 squared into R21 cap plus Q1 Q3 இல்லையா, Q1 Q3 divided by R31 squared into R31 cap. ஸோ அடிஷ்னலாக வந்து ப்ளஸ் போட்டிங்க அப்படின்னா Q1 Q4 divided by R41 squared into R41 cap இப்படி. ஸோ இந்த 3 டேர்ம்ஸும் வந்து ப்ராக்கெட்டுக்குள்ள வரும். கேங்கிறது உங்களுக்கு காமனாக வந்துடும். அந்த கான்ஸ்டன்ட் கேங்கிறது காமனாக வந்துடும். மற்ற எல்லா டேர்ம்ஸும் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதை வந்து சம்மேஷன் நோட்டேஷனில் நம்ம எழுதலாம். எழுதும்போது இந்த கே வந்து உங்களுக்கு காமனாக வந்துடும். ஸோ பேலன்ஸ் வந்து உங்களுக்கு சப்போஸ் யூ ஹேவ் n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னா, ஸோ n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருந்தால் அதை சம்மேஷன் நோட்டேஷனில் எப்படி எழுதுவீங்க? ஸோ இங்கே எழுதுறேன் F1I. ஸோ F1I அப்படின்னு சொல்லி எழுதிங்கன்னா K சம்மேஷன் I ஈக்குவல் டு 2 to n. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேலே மற்ற எல்லா சார்ஜஸும் கொடுக்குற ஃபோர்ஸ் அது n நம்பராக இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு Q1ங்கிற சார்ஜ் தவிர மிச்சம் 3 இருந்தது. இங்கே வந்து n நம்பர் இருக்கலாம். ஸோ I ஈக்குவல் டு 2லேருந்து n வரைக்கும் வரும். ஸோ இங்கே உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா Q1 QI டிவைடட் பை, சரிங்களா, Q1 QI டிவைடட் பை R I1, சரிங்களா, R I1 ஸ்கொயர் இன்டு R I1 cap. ஸோ R I1 cap இன்டு R I1 ஸ்கொயர். சரிங்களா, இது எப்படி வந்ததுன்னு இதை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா, இதை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா அந்த ith சார்ஜ், ஸோ ith சார்ஜிலேருந்து ஃபர்ஸ்ட் சார்ஜுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் அதுதான் R I1. ஸோ இந்த மாதிரி சம்மேஷன் நோட்டேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபோர்ஸஸ் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ் அல்லது ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ், ஸோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் ஏகப்பட்ட சார்ஜஸ் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த காமனான நோட்டேஷன், ஸோ இந்த காமனான நோட்டேஷனை பயன்படுத்தி உங்களால் டோட்டல் ஃபோர்ஸ் என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதான் வந்து ஃபோர்ஸஸ் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த Q1ங்கிறது கூட உங்களுக்கு வந்து என்னவா வருது அப்படின்னா காமனாக வருது. சரிங்களா, Q1ங்கிறது கூட உங்களுக்கு காமனாக வருது. ஸோ இந்த சம்மேஷன் நோட்டேஷனில் நீங்கள் Q1 கூட என்ன பண்ணிக்கலாம், காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஏன்னா Q1ங்கிறது எல்லா டேர்ம்ஸ்லையும் காமன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரியும் Q1 Q2 Q1 Q3 இப்படிலாம் வருது. ஸோ இந்த K காமனாக எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், Q1 கூட நீங்கள் காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்தீங்கன்னாலும் இந்த ஃபோர்ஸஸ் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ் அல்லது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்ங்கிற கான்செப்ட் வந்து உங்களுக்கு இதே மாதிரி தான் வந்து வரும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலோ அல்லது ஏதாவது நீங்கள் வந்து டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.